எப்ப வந்தீங்க? சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஓ, அதெல்லாம் அங்கேயே தள்ளிட்டு வந்துட்டேன். எங்க தள்ளிட்டு வந்தீங்க? வீட்லயே. மாப்பிள என்ன தனியா ஒண்ணு தொங்குது, அது என்னது? அது இதுவா? இது இந்த ஆள்களை போட்டோ எடுக்கல, போட்டோ கேமரா. ஆமா அது. ஆமா. சரக்கு வாங்க கொடுத்த பணத்தை நீங்க கேமரா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா. என்னது? இல்ல மாமா, இது என் சொந்த பணத்துல வாங்குனது. ஓஹோ. ஆமா. உங்களுக்கு சொந்த பணம் வேற தனியா இருக்குதா? அதெல்லாம் இருக்கட்டும். சங்கர் எங்க? மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான். என்ன மாமா விளையாடுறீங்க? நான் சின்ன பப்பா பாரு உங்ககிட்ட விளையாடுறதுக்கு அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அப்படி சொல்லிட்டு போங்களே, இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு கோபம் உங்களுக்கு? என்ன 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 டிஸ்மிஸா? மாமா, நான் ஊர்ல இல்லாதப்போ நீங்க எப்படி அவனை டிஸ்மிஸ் பண்ணலாம்னு கேக்குறேன். இது சட்டப்படி செல்லாது மாமா. மாப்பிள சட்டமா பேசுறீங்க. நான் நினைச்சேன்னா உங்க மாப்பிள பதவியை கூட டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுதா? மாப்பிள என்ன மாமா முறைக்கிறீங்க? முறைக்கிறது மாத்திரம் இல்ல, இனி அடி கூட. என்ன மாமா உண்மையாவே அடிச்சு விட்டீங்களே? இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்னையே அடிக்க சொல்லுங்க போல இருக்க. அடிச்சுதான் பாரு. என்னப்பா இது? சின்ன குழந்தைங்க ஆட்டம் விளையாடிட்டு இருக்கீங்க. ரோட்ல போறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம பொழப்பு சிரிச்ச பொழப்பா போச்சே. நீ நகரமா சொல்றேன். மாமனாரே, நான் உமக்கு மாப்பிள்ளைங்கிறது நிஜமா இருந்தா, இந்த அம்மா கண்ணுக்கு பத்தினி புருஷங்கிறது உண்மையா இருந்தா, உன்னை ஒரு நாளைக்காவது நான் ஜெயில உட்கார வைக்கல. அப்ப கேளும். என் சட்டையெல்லாம் யாரு மாத்தினது? நீயா? லீலா, உங்ககிட்ட சாதாரண பெண்ணுள்ள மட்டுமல்ல, மேலான தாய் உள்ள இருக்கு லீலா. உங்க பாராட்டு பத்திரத்தை எல்லாம் அப்புறமா வாசிச்சு கொடுக்கலாம். முதல்ல மருந்து சாப்பிடுங்க. அந்த கடிதம், அதை எழுதியவன் எந்த காரியத்தையும் எப்போதும் இடது கையால் செய்பவனாகத்தான் இருக்க வேண்டும். சந்தானம் இடது கையால் செய்பவனாகத்தான் இருக்க வேண்டும். சங்கர், லீலா, லீலா, லீலா. ஓ, நீங்களா? ஆமா, உனக்கு விஷயமா? என்ன? ஒண்ணு இல்ல, இந்த முட்டாள் முட்டாள் மாமனார் இல்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் ஊர்ல இல்லாதப்போ சங்கரை கழுத்தப்படுத்தி வெளியில தள்ளிவிட்டான். இப்ப சங்கர் பாவில எங்க போயிருக்கானோ, என்ன பண்றானோ? அட கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா, கை இல்லையா, கால் இல்லையா, அட்லீஸ்ட் உனக்கு ஹார்ட் ஆகுது இல்லையா? நிறுத்துங்க நிறுத்துங்க, அங்கேயும் போகல, இங்கதான் இருக்கிறார். சங்கர் இல்லைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, தூங்கட்டும். இனிமே அவனுக்கு வந்தா என்ன, வராட்டி எனக்கு என்ன? ஆளு உயிரோட இருக்கான், நமக்கு அவ்வளவுதான் தேவை. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தாரா? இன்ஸ்பெக்டர் வரலையே. வந்து பார்த்தாரு. அட பாவி, வரலையா? சரி 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 சரி, என்ன ஒரு மனுஷன் சீக்காரானே, நம்ம பார்க்கணும். சரி பரவாயில்ல, எங்க இருந்தாலும் சிண்டை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்து. இல்ல, நீங்க அவரை அழைச்சிட்டு வர முடியாது. ஏன் நடக்க முடியலன்னா ஒரு டாக்ஸில வச்சு தூக்கிட்டு வரேன். அட, நான் சொல்றேன் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. அது இங்கேயே இல்ல. யமலோகத்தெல்லாம் இருக்கட்டுமே. சாவித்திரி இல்ல, நம்ம சாவித்திரி சீவான் சாவி சொல்றேன். அந்த வேஷம் போட்டுக்கிட்டு உயிர் எவங்கையில வச்சு தூக்கிட்டு வந்தேன். சரி, உங்களுக்கு வேண்டியது அவர் அட்ரஸ் தானே? அவ்வளவுதான். மிஸ்டர் சந்தானம். இஷ்டம், நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன். இப்ப சொல்லுங்க. மிஸ்டர் சந்தானம். மிஸ்டர் சந்தானம், ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர். ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர். கேர் ஆஃப் பாலக்கரை சுடுகாடு. பாலக்கரை சுடுகாடு, திருச்சி. திருச்சி. அவ்வளவுதானே. இன்னொரு அரை மணி நேரத்துல பாருங்க, ஆளை கொண்டு வந்து நிறுத்தினேன். வரட்டுமா? டாடா. பாலக்கரை சுடுகாடு.
ஆமா என்ன பாலக்கரை சுடுகாடுன்னா அப்பா ஆளு? ஆமா, போன வாரம் தான் இருந்துட்டார். செத்தே போனானா? ஆனா பாவி, என் தலையில கல்ல போட்டியே. நான் உன்னை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன் அப்பா. ஐயோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. சும்மா இருங்க. ஆமா, சங்கரட்டியாவது ஏதாவது சொல்லிட்டு செத்தானா? இதோ இந்த லெட்டரை எழுதி கொடுத்திருக்காரு. இல்ல லெட்டரா? என்ன எழுதிருக்கான்? அதாவது கொலைகாரன் எப்போதும் எந்த நான் கொஞ்சம் எழுதிக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர். சொல்லுங்க. கொலைகாரன் எப்போதும் எந்த காரியத்தையும் இடது கையால் செய்பவனாம். இடது கையா அப்படின்னா இது வந்து வலது கையே. வலது கை என்னப்பா இது? இதுதானே. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன உளறீங்க? நானா உளறேன்? நீங்க தான் உளறீங்க. இல்ல, நீங்க தான் உளறீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? பேசாம இருங்க. இப்பவே போய் அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணி தூக்குல போட்டு கொன்னுட்டு வந்துடுறேன். அப்பதான் இந்த ஐயாசாமியோட பெருமை அகிலப்படா அவங்க பரவும். நான் வரேன். மாமா, குட் மார்னிங். அடடே, ஏது மாப்பிள்ளை இன்னைக்கு ரொம்ப குஷியா வந்திருக்காப்புல இருக்க? ஆமா ஆமா, ஒரு லட்சியம் நிறைவேறுதுன்னா ஒரு மனுஷனுக்கு குஷிக்கு கேட்பானே அல்ல? மாமா மாமா கொஞ்சம் ஏந்திரிக்க சொல்றேன். என்னதுக்கு மாப்பிள்ளை? ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எங்க அந்த கத்தியாவா? ஆமா, பரவாயில்ல மாப்பிள்ளை, சும்மா பரவாயில்ல. அந்த கத்தி அப்படி தூக்கி பிடிங்க. நல்ல அதாவது ஒருத்தனை கொலை செஞ்சா எப்படி செய்வீங்க அது மாதிரி ஸ்டடி. நல்லா கண்ணை உருட்டி பாருங்க. எங்க ஸ்டடி. அப்படியே நல்லா இன்னும் கரெக்ட். என்ன மாப்பிள்ளை கண்ணு கூசுது? என்னத்தா அப்பா போட்டோ எடுத்தீங்களா? ஆமா. எதுக்கு? அதாவது சாட்சி இல்லைன்னா ஒரு கேஸ் ஜெயிக்க முடியுமா? அதுக்காகத்தான். அதெல்லாம் இருக்கட்டும். மாமா, உங்களுக்கு மோகனாவை தெரியுமில்ல? தெரியுமே. ஆமா, அந்த மோகனா யாரு? அட, என்ன மாப்பிள்ளை இப்படி கேக்குறீங்க? அவ என் பொஞ்சாதி. ஐயா, நான் அதை கேட்கல. 12 வருஷத்துக்கு முன்னாலே படுகொலை செய்யப்பட்டாலே அந்த மோகனாவை கேட்கிறேன். ஓஹோ, அந்த மோகனாவா? நல்லா தெரியுமே. ஓஹோ, ஆமா, உங்களுக்கும் அவளுக்கும் ஏதாவது மனஸ்தாபம்? நிறைய இருக்கு மாப்பிள்ளை. ஒரு நாளைக்கு நம்ம கடையில வந்து வீணை வாங்கிட்டு போனான். பணமே கொடுக்கல. என்னடான்னு பார்த்தா நம்ம கிட்டே தகராறு பண்ண ஆரம்பிச்சான். சே, விடப்படாதுன்னு நானும் மக்கர் பண்ண ஆரம்பிச்சேன். இது என்ன மாப்பிள்ள? இது ஒண்ணு இல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்குள்ள தகராறு முத்தி போய் உங்க இடது கையினால இந்த சவர கத்தியை எடுத்து அவளை கொலை பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? என்ன மாப்பிள்ள தலையில குண்ட போடுறீங்க? சும்மா நிறுத்துங்க ஐயா. எப்பவுமே கொலை பண்ணவன் நான் தான் கொலை பண்ணினேன்னு ஒப்புக்க மாட்டான்னு நான் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். அம்மா கண்டு கொண்டா இங்க கேமரா. இந்த பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஓகே வடை பாயாசத்தோட ஸ்பெஷலா சமைச்சு போடும். எதுக்கா? நாளைக்கு தான் அவரை தூக்குல போட போறாங்களே. இன்னைக்காவது மனசு நிம்மதியா சாப்பிடட்டும். நான் வரேன். மாமனாரே டாடா. என்னம்மா இது? தூக்கு கொலைன்னு மாப்பிள்ளை உளறாரே. ஏன்பா, இந்த கத்தினாலதான் மோகனாவை கொலை பண்ணிட்டீங்களா? அடி ஆத்தே, நீமா இப்படி சொல்ற? சே, இனிமே கத்தி இருக்கப்படாது. இவர்தான் மோகனாவை கொலை பண்ணவரு. அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, இவன் பைத்தியக்காரன், உளறான், நம்பாதீங்க. என்னையா மூட்டையில? ஏயா முடிக்கிற? சொல்லையா உண்மையே? ஒண்ணு இல்லைங்க, சவர கத்தி தான் இருக்கு. பாத்தீங்களா? அந்த கத்தியினால தான் மோகனாவை கொலை பண்ணிவிட்டு அதை மறைக்கிறதுக்கு தான் கிணத்துக்குள்ள போட வந்திருக்காரு. அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் மாப்பிள்ளை இப்படி மாமனார சொல்லலாமா? மாமனாராவது மண்ணாங்கட்டியாவது கொலையை செஞ்சுவிட்டு மாமனாராவது எடுத்துருப்பாங்க. அம்மா கண்ணு அநியாயமா போறேன். அப்ப நீங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன். நீங்க போங்க வராதீங்க. அப்பா எங்க கூட்டு போறாங்க? அப்பா வேற எங்க கூட்டு போவாங்க? தூக்கு போட. ஐயோ, எங்க அப்பா என்ன பெத்த அப்பாவே. அம்மா கண்ணு அழாத. நான் இருக்கேன். இந்த பாரு, என் சத்தியம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே நான் உன்னை தொடலாம். நம்ம ஜாலியா இருக்கலாம். நீ ஒரு மனுஷனாட்டம் என்ன தொடாத.
சூழ்ச்சி, ஆணவம், அதிகாரம் அத்தனையும் சேர்ந்து என் தந்தையை சிறைச்சாலைக்குள்ளே பூட்டிவிட்டன. ஆமாம் நண்பர்களே, செய்யாத குற்றத்திற்காக 12 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் என் தந்தை. அவர் இந்த கொலையை செய்யவே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த குற்றமற்ற குணக்குன்றை விடுதலை செய்வதற்கு வழியே இல்லை. அருமை நண்பர்களே, மக்கள் குரலே மகேசன் குரல், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால் தான் உங்களிடம் நான் முறையிட்டுக் கொள்ள வந்திருக்கிறேன். என்ன யோசிக்கிறீர்கள்? இன்று என் தந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை உங்களுக்கும் ஏற்படாது என்பது என்ன நிச்சயம்? அதனால் தான் கேட்கிறேன், நாசகாலர்கள் சிலர் நீதியின் கண்களை குருடாக்குவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? இந்த நாட்டு நீதி, நியாயம், உண்மை இவை அத்தனைக்கும் அழிவு காலம் வருவதை நீங்கள் எல்லோரும் விரும்புகிறீர்களா? சொல்லுங்கள், சொல்லுங்கள் நண்பர்களே, சொல்லுங்கள். நண்பர்களே, அப்படியானால் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து கோஷம் எழுப்புங்கள். மக்கள் குரலே, மக்கள் தீர்ப்பே, மக்கள் குரலே. நண்பர்களே, இனி எனக்கு கவலை இல்லை. நீதிமன்றங்களுக்கெல்லாம் மேலான நீதிமன்றமாம் நீங்களே தீர்ப்பளித்து விட்டீர்கள். இன்றே உங்கள் மாணிக்க கரத்தால் மறு விசாரணை வேண்டும் என்று கையெழுத்திட்டு அனுப்புங்கள். அதிலே மாசுமரவற்ற என் தந்தைக்கு, உங்கள் சகோதரருக்கு நீதி வழங்கு என்ற கோரிக்கை எழுப்புங்கள். மறு விசாரணை நடக்கட்டும். இருட்டு மதிப்படைத்த குருட்டு வெறியர்கள் கூண்டிலேறட்டும். நீதி வெல்லட்டும், நியாயம் வெல்லட்டும், அநியாயம் அழியட்டும், அழியட்டும். நிறுத்து. அமைதிக்கு பங்கம் விளைவித்த குற்றத்திற்காக உண்மை கைது செய்கிறோம். கவலை இல்லை. நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்காக சிறைச்சாலைக்கு மட்டுமல்ல, தூக்கு மேடைக்கும் வர தயார். நடைய ஸ்டேஷனுக்கு. மோகனா கொலை வழக்கை சங்கர் கைது செய்யப்பட்டார், சங்கர் கைது செய்யப்பட்டார், சங்கர் கைது செய்யப்பட்டார். கணம் அக்ராசனாதிபதி அவர்களே, இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அறிவாளிகளே, ஞான பண்டிதர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம், இல்ல ஆசீர்வாதம். அதாவது எனது ஆத்ம நண்பன் சங்கரன் இருக்கிறானே, அவனை அநியாயமாக சிறைச்சாலையில் இழுத்து பூட்டி விட்டார்கள். யார்? அந்த போலீஸ்காரர்கள். ஆமா, உட்காரா தலைவனா வந்து பயப்படாமா? ஐயோ, உன்னை போய் நான் தலைவனா போட்டேன். அப்புறம் சாப்பிட்டு பேசாம சாந்தி, சாந்தி, சாந்தி. என்ன மாமா, என்னைய கூப்பிட்டீங்க? யாரது? உன்னை நான் கூப்பிடலையம்மா. என் பேர் தான் சாந்தி. ஓஹோ, உன் பேர் சாந்தியா? இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறீங்க. பெரியோர்களே, நீங்கள் எல்லோரும் பேசாமல் இருந்தால் கூட்டம் முடிந்தவுடன் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால், என் நண்பன் சங்கரன் விடுதலையாகும் வரை நாம் எல்லோரும் சத்தியாகிரகம் செய்ய வேண்டும். அதாவது பச்சை தண்ணீர் கூட சாப்பிடக்கூடாது. யாரா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி உட்காரா? சத்தியாகிரகம் சாப்பிடக்கூடாது. போலீஸே வந்தாலும் சரி, நாம் பயப்படக்கூடாது. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க புரட்சி சத்தியாகிரகம்னு நாசம் பண்றா. இல்லை இல்லை, நான் நியாயத்துக்காக போராடுகிறேன், நீதிக்காக போராடுகிறேன். சங்கரை விடுதலையா செய்யணும். வாயா ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? பெரியோர்களே வணக்கம், நான் சென்று வருகின்றேன். நமஸ்காரம். வாங்கடா கிளாஸுக்கு. ஏன் என்ன இப்படி தள்ளிட்டு வர? நான் என்ன கொலை செஞ்சேனா அல்லது கொள்ளை அடிச்சேனா? நான் யார் தெரியுமா? பொலிட்டிக்கல் பிரிசனர், அதாவது நியாயத்துக்காக போராடிய அரசியல் கைதி. ஞாபகம் இருக்கட்டும். அட சர்தம் போய்யா. இது என்ன ஜெயிலியா? இது ஒரு கட்டில காண, தலகாணியை காண. நீங்க இங்க வந்தீங்க? மாமா, உங்களை இந்த ரூம்குள்ள தான் போட்டிருக்காங்களா? ஆமா மாப்பிள்ள. ஓஹோ, அதனால தான் என்னையும் இங்க கொண்டு விட்டுருக்காங்க. என்ன மாப்பிள்ள? என்னது? ஒண்ணில ஒண்ணில, பயமா இருக்கு எனக்கு. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இல்ல, உங்க முகத்துல அந்த மீசையை காணுமே. அதை ஏன் கேக்குறீங்க மாப்பிள்ள? அத போய் நான் ஏன் கேக்குறேன்? நான் அதுக்கு சொல்லல மாப்பிள்ள. என் மீசையில பேன், ஈரு, பூச்சி எல்லாம் குடி இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை எடுத்துட்டேன். அப்படின்னா நானும் மீசை எடுத்துணுமா? இல்ல, ஜாஸ்தியானாதான் குடி இருக்கும். கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, அது இருக்கட்டும் மாப்பிள்ள. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கொலை பண்ணிட்டு வந்தீங்களா? கொலையா? உமக்கு என்ன அந்த கொலகார புத்தியே போலியா? நானும் உம்ம மாதிரி ஒரு கைதி இல்லை. பின்ன என்ன? துப்பறியும் சிங்கம். ஆமா, அதாவது நீங்க மோகனாவே எப்படி கொலை செஞ்சீங்கிறத கிரகிக்கிறதுக்காகவும், கோல்மால் வேலை பண்ணி இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடுறீங்களாங்கிறத கவனிக்கிறதுக்காகவும்
போலீசாரே என்ன இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. மாப்பிள்ள என்ன பழையபடியும் கொலகாரனா சொல்றீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகுது. என்ன எப்படியாவது தப்பிச்சு விட்டுருங்க. உங்க பொஞ்சாது உள்ள குட்டியோட நீங்க சவிக்கியமா ஆனந்தமா சந்தோஷமா. என்ன மாப்பிள்ள? வாயா வாயா பக்கத்துல வாயா. இப்போ நானும் உங்களுடைய மாப்பிள்ளை. அதுல என்ன சந்தேகம்? நான் புகழோட வாழணும், இந்த நாடு என்ன கொண்டாடணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? அது மட்டுமா? நீங்க 2 பேரும் சௌக்கியமா இருக்கணும். காலாகாலத்துல உங்க வயத்துல ஒரு புழு பூச்சி வச்சு பாக்கணுங்கிறதானே என் ஆசையே. குட் குட் குட். இதுதான் நல்ல மாமனாருக்கு அடையாளம். அப்படின்னா நான் சொல்றபடி கேக்குறீங்களா? கேக்குறேன். சரி, இப்பவே இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் போறேன். நான் தான் அந்த மோகனாவை கொலை செஞ்சேங்கிறத ஒத்துக்குங்க. அட பாவி! ஐயோ மாப்பிள்ள, உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், என்ன காப்பாத்துங்க. இது கால இல்லையா, கையை. என்ன எங்க கூச்சல்? என் நோஞ்சாங்க இது உன்னையா கலாட்டம் பண்ணாதே. ஓஹோ, நானா மாப்பிளையும் கைதி தானா? மகாகணம் பொருந்திய துப்பறியும் சிங்கம் அவர்களே, இந்தாங்க உங்க ஏற. மாமா, இது என்ன ஒரே சோப்பு நாத்தமா இருக்கே? ஆமா மாப்பிள, இங்க எல்லாம் அரிசியை சுத்தம் பண்றதுக்கு சோப்பு போட்டு தான் கழுவுவாங்க. ஓஹோ, அப்படின்னா இங்க சுகாதாரப்படி சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுங்க. ஆமா. உமக்கு ஜாமீன் கொடுக்க யாராவது இருக்கிறார்களா? யுவரான, இவருக்கு ஜாமீன் நான் கொடுக்கிறேன். யார்? நீங்களா? ஆன்லைன். இவரை ஜாமீனில் விடுதலை செய்கிறேன். இந்தாங்க காஃபி. கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம், நீங்க அப்படியே இருங்க, நான் கொடுக்கிறேன். அம்மா, அம்மா, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு என்னடா? ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லபடியா தான் இருக்கிறேன். அம்மா, இதுதான் லீலா. நான் வியாதியா கிடந்தப்போ என்னை காப்பாத்தினது இந்த பொண்ணுதான் அம்மா. சங்கர், சங்கர் வாங்க. அம்மா, இவங்கதான் வேதநாயகம். இவங்க உதவியால தான் என்னால இந்த ஊர்ல இருக்க முடிஞ்சது. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. என் மகனுக்கு எந்த பயனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சீங்க. அத போல என் கணவரையும் காப்பாத்து என் வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும் ஐயா. கவலைப்படாதீங்கம்மா, உட்காருங்க. உண்மை எனும் தீபம் ஒரு நாளும் அணைந்து விடாது. என் கையில பேனா இருக்கு, பத்திரிகை இருக்கு. இந்த கொலை வழக்க மறுபடியும் விசாரணை பண்ணணும்னு நான் தொடர்ந்தார் போல கட்டுரைகளை எழுதி குவிச்சு விடுறேன். சபாஷ், அருமையான யோசனை. ஆனா அதற்கு முந்தி உண்மையான குற்றவாளி யாருங்கிறத நாம நிச்சயம் பண்ண வேண்டாமா? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். கொலைகாரன் எப்போதும் இடது கையை உபயோகிக்கிறவன் தான் சந்தானம் எழுதி வச்சிருக்காரு. அதனால நாம யார் மேல சந்தேகப்படுறோமோ அவங்க கிட்ட எல்லாம் ஒரு கடிதம் எழுதுவாங்கன்னு. பிரமாதம் லீலா, பிரமாதம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? 12 வருஷத்துக்கு முந்தி நான் மக்கள் குரல் பத்திரிகைக்கு 5வது ஆண்டு மலர் வெளியிட்டேன். அப்ப ரொம்ப பேர் வாழ்த்து செய்தி எழுதி அனுப்பிச்சாங்க. வேணும்னா அந்த ஃபைல் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா போகுது. அதுல யார் யார் எழுதி அனுப்பிச்ச வாழ்த்து செய்தி இருக்கு? அதுல இந்த ஊர் சேர்மன், கவுன்சிலர்கள், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இன்னும் பல முக்கியஸ்தர்களுடைய கையெழுத்து இருக்கு. அப்ப அது எதுவுமே பிரயோஜனம் இல்லையே. நாம சந்தேகப்படுறதுல இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் யாருமே இல்லையே. இதுக்கே இவ்வளவு தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாம சந்தேகப்படுறவங்க கிட்ட ஒரு கடிதம் எழுது வாங்குறதா பிரமாதம். நானே போய் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டு வரேன். ஏன் சித்தப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? செய்யம்மா, உன் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு. வரேம்மா. நல்லதம்மா. வணக்கங்க. வாங்க உட்காருங்க. நீங்க? நான் மக்கள் குரல் பத்திரிகையில உதவி ஆசிரியையா இருக்கு. அடுத்த வாரம் எங்க பத்திரிகையோட பொங்கல் மலர் வருது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கையால ஒரு வாழ்த்து செய்தி எழுதி கொடுக்கணும். வாழ்த்து செய்தியா? எனக்கு என்னங்க தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி கொடுங்க. தொந்தரவு கொடுக்கறதுக்கு பரவாயில்ல. இது மாதிரி வாழ்த்து எழுதி பழக்கம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன்.
இந்தாம்மா. பரவாயில்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சது இந்த உலகத்துக்கும் தெரியணும், அதுதான் எங்க ஆசை. வர்றேங்க. வணக்கம். வணக்கம். இந்த பாருமா லீலா, ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கணும்னா ஒண்ணு அவன் பணக்காரனா இருக்கணும், இல்ல ரவுடியா இருக்கணும். நான் இது ரெண்டும் இல்ல பாரு. அத நீங்க சொல்லிட்டா போதுமா? கண்டிப்பா நீங்க ஒரு வார்த்தை எழுதி கொடுத்துதான் ஆகணும். ஏது ஏது, நீ ஆட விடமாட்டே போல் இருக்க. நீ கொஞ்சம் வெளியே இருக்கியாமா? நான் எழுதி தந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. வரேன். வெற்றி வெற்றி, நான் போன காரியம் முழுக்க முழுக்க வெற்றி. என்ன லீலா, என்ன விசேஷம்? இத பாத்தீங்களா? எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எப்படி ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா என் கண்ணே? உண்மையிலேயே நீ கெட்டிக்காரதா? யாரம்மா அந்த கொலைகாரன்? வேற யாரு? அந்த சொக்கப்பாவ தான் இருக்கணும். சரி சரி, அந்த கடிதம் எல்லாம் இப்படி கொடு, நான் பாக்குறேன். அது என்ன? இது சந்தானம் கொடுத்த அனாமதேய கடிதம். எங்க? வினா கிட்ட வாங்குனது இது. இது இது பொன்னையாவோட. அந்த சொக்கப்பா கொடுத்த கடிதம் எங்க? இந்தாங்க. ஏன்பா, கொலைகாரன் யாருன்னு தெரியலையா? பொதுமக்களின் கருணை மனு வெற்றி. மோகனா கொலை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மோகனா கொலை வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மோகனா கொலை வழக்கு மறுவிசாரணை. பொதுமக்கள் கோரிக்கை வெற்றி. 12 ஆண்டுகளுக்கு முன் நடந்த மோகனா கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைந்த குமாரசுவாமி நிரபராதி என்று பலத்த பொதுமக்கள் கிளர்ச்சியும் அநேக மனுக்களும் சர்க்காருடைய கவனிப்பை அடைந்திருப்பதாலும் ஏதோ சில புலன்கள் முன்விசாரணையில் மறைக்கப்பட்டு இப்போது கிடைத்திருப்பதாக சொல்லப்படுவதாலும் சென்னை அரசாங்கம் மாஜி ஹைகோர்ட் ஜட்ஜ் திரு சட்டநாதர் அவர்களை விசேஷ அதிகாரியாக நியமித்து மேற்சொன்ன வழக்கு சம்பந்தமான சகல விஷயங்களையும் தீர விசாரித்து தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்குமாறு கோரியிருக்கிறது. இந்த விஷயத்தில் அவருக்கு சகலவித அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. விசாரணை 20ஆம் தேதி என்று தொடங்கும். என்ன? இதோ பாரு உத்தரவோட காப்பி. வர 20ஆம் தேதி அன்னைக்கு விசாரணை ஆரம்பம். அம்மா, நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சதுடா கண்ணே. எல்லாம் உன் ஆசீர்வாதம் தாம்மா. லீலா, இவ்வளவுக்கு நீதான் காரணம். உன் உதவி என்னால என்னைக்கும் மறக்கவே முடியாது லீலா. ஐயா, இந்த ஊர்ல நல்ல வக்கீல் யாரோ அவரையே இந்த வழக்குக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. வக்கீலா? எதுக்குடா? ஏம்மா வேண்டாமா? ஏன் வேணும்? நீ இல்ல, உன் திறமை இல்ல, உன்கிட்ட தன்னம்பிக்கை இல்ல. அம்மா. ஆமாம் சங்கர், எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்களோ, எதற்காக இவ்வளவு அரும்பாடுபட்டு ஆதாரங்களை எல்லாம் அள்ளி குவித்தீர்களோ, அந்த காரியத்தை நீங்களே தான் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் மகனே, இந்த 12 வருஷ காலமும் எதற்காக இவ்வளவு பாடுபட்டேன்? எதற்காக உன்னை படிக்க வைத்தேன்? எதற்காக உன்னை வக்கீலாக்கினேன்? ஊருக்கெல்லாம் வாதாடவா? இல்லை, உண்மைக்கு வாதாட, உன் அப்பாவுக்காக வாதாட. அம்மா, இதுதானடா நீ ஏற்றுக்கொண்டிருக்கும் கடமையின் முக்கியமான கட்டம். இதை நீயே செய்து முடித்தால் தான் அலைமோதிக் கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மனதிலே ஆனந்தம் பொங்கி வடியும். கண்ணே, வீணாக மனம் தடுமாறாதே. வெற்றி தேவி உனக்கு மாலையிட காத்திருக்கிறாள். தலை நிமிர்ந்ததில் சரி என்று சொல் மகனே, சரி என்று சொல். சரி அம்மா. கண்ணே, சரி மகனே. அம்மா சங்கர், என் கண்ணே. கேட்டீங்களா சமாச்சாரத்தை? ஊரெல்லாம் ஒரே அமளியா இருக்கு. வெளியே தலை காட்டவே முடியல. என் மானம் கப்பல் ஏறுது சார். எல்லாம் எனக்கு தெரியும். ஜனங்க அபிப்பிராயம் வெற்றி அடைஞ்சதுன்னு சந்தோஷப்படாம எதுக்கா இப்படி குதிக்கிற? என்ன இருந்தாலும் நேத்து வந்த ஒரு பொடிப்பைய இவ்வளவு பெரிய கலாட்டா பண்றதா சார்? நீங்க எனக்காகவாவது மறுபடியும் கேஸ்ல ஆஜராகி ஜெயிச்சு அந்த பொடிப்பைய முகத்துல கரிய பூசணும் சார். உனக்காக வாதாடுறது என் வேலை இல்லை, உண்மைக்காக போராடுறதுதான் என் தொழில். வெற்றி நம்ம பக்கம்தான்.
நீ நிம்மதியா போ. என்னமோ சார், உங்களை தான் நம்பி இருக்கிறேன். இன்று இந்த விசாரணை நடக்கப் போவதும் அதனுடைய நோக்கமும் யாவரும் அறிந்ததே. நமது விசாரணையில் உண்மை முற்றிலும் வெளிப்படுவதற்காக நடவடிக்கைகளை ஏறக்குறைய நீதிமன்றத்தில் நடப்பதைப் போலவே நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்காகவே முன்பு பிராசிகியூஷன் தரப்பில் வாதித்த திரு சந்திரசேகர் அவர்களை வாதி தரப்பில் வழக்கு நடத்த சர்க்கார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவரையும் எதிரி குமாரசாமிக்காக வழக்கை நடத்தும் திரு சங்கரையும் நான் வரவேற்கிறேன். குமாரசாமி ஆதரவு செய்யுங்கள். மிஸ்டர் சந்திரசேகர், what have you got to say? கணம் கோட்டார் அவர்களே, கொலை செய்யப்பட்ட மோகனாவுக்கும் இவனுக்கும் கள்ள உறவு இருந்து வந்திருக்கிறது. மரணத்தின் போது மோகனா 4 மாத கர்ப்பிணி. இதையெல்லாம் மனதில் வைத்து நான் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஜட்ஜி ஜூரிகள் முன்னிலையில் எதை சொன்னேனோ அதையே இன்றும் திருப்பிச் சொல்கிறேன். இதோ குற்றவாளி கூண்டிலே நிற்கும் இந்த குமாரசாமி தான் மோகனாவை கொலை செய்தவன். அன்பு, ஆசை, பாசம், இரக்கம், மனிதத்தன்மை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அந்த அரியா பெண்ணை காதலிப்பது போல் பாசாங்கு செய்து ஏமாற்றி கற்பை அழித்ததுமல்லாமல் தான் தப்ப வேண்டும் என்ற ஒரே சுயநல நோக்கத்தோடு அவளை படுகொலையும் செய்திருக்கிறான். மிஸ்டர் சந்திரசேகர், நீதிமன்றத்து வாதம் உணர்ச்சிகளை தூண்டுவதாக இல்லாமல் நிதானமாகவே இருக்க வேண்டும். இதை தவிர வேற ஏதாவது சொல்ல போகிறீரா? எக்ஸ்கியூஸ் மீ மிலா, நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். பிறகு தேவையான போது தொடர்கிறேன். வாட் இஸ் யுவர் கேஸ் மிஸ்டர் சங்கர்? கணம் கோட்டார் அவர்களே, நான் 2 முக்கியமான அம்சங்களைத்தான் மிகவும் வலியுறுத்த விரும்புகிறேன். கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையிலிருந்து சி என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு சிகரெட் கேஸும் இடது கையால் எழுதப்பட்ட ஒரு அனாமதேய கடிதமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் ரெக்கார்டில் இருக்கிறது. ஆனால் அவை 2ம் வழக்கு மன்றத்தில் பிரயோகிக்கப்படவே இல்லை. யுவரான, அந்த 2 பொருள்களின் உதவி இல்லாமலேயே எங்களால் குற்றத்தை நிரூபிக்க முடிந்தது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அபார திறமைக்கு எனது மனமுவந்த பாராட்டு. யுவரானர், மோகனா 4 மாத கர்ப்பவதி என்றும் அதற்கு காரணம் இந்த குற்றவாளிதான் என்றும் சர்க்கார் தரப்பில் விவாதித்திருக்கின்றனர். எஸ் யுவரானர், மோகனா 4 மாத கர்ப்பவதிதான். நம் இளம் நண்பர் இதில் ஏதோ புதிதாக கண்டுபிடித்து விட்டது போல் பேசுகிறாரே. எக்ஸ்கியூஸ் மீ சார், சர்க்கார் தரப்பில் இவ்வளவு தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் வாதம் செய்ததற்கு எனது ஆழ்ந்த நன்றி. கணம் கோட்டார் அவர்களே, எனது முதல் சாட்சி அரசாங்க மருத்துவ நிபுணரான டாக்டர் ராகவன். டாக்டர் ராகவன், மோகனாவின் ரத்தத்தை பரிசீலனை செய்தீர்களே, அது சம்பந்தமான தகவல்கள் இன்னும் நன்றாக ஞாபகத்தில் இருக்கின்றனவா? ஓஎஸ், என்றைக்கு இருந்தாலும் இதை போல சாட்சியம் கூற வேண்டும் என்று ஒவ்வொரு பாயிண்டையும் குறித்து வைத்திருக்கிறேன். ஆல்ரைட். பிரேத விசாரணையின் போது நீங்கள் என்ன முடிவுக்கு வந்தீர்கள் என்று கணம் கோட்டார் அவர்களுக்கு தெரிவிக்க முடியுமா? ஓ, அந்த பெண்ணை கொலை செய்தவன் இடது கையை உபயோகித்து சவரக்கத்தியால் அவள் கழுத்தை அறுத்திருக்கிறான். இடது கையைத்தான் அவன் உபயோகித்திருக்கிறான் என்று உறுதியாக கூறுகிறீர்களே, அது எப்படி? ஒருவன் இடது கையால் செய்யும் வேலைக்கும் வலது கையால் செய்யும் வேலைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. இடது கையை உபயோகிக்கும் எத்தனையோ டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆபரேஷன் பாணியே அனாதையாக இருக்கும். அதனால் தான் திட்டமாக சொல்கிறேன், மோகனாவை கொன்றவன் இடது கையை உபயோகிக்கிறவன் தான். வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். வெல் டாக்டர், அந்த ஆசாமி இடது கையால் கழுத்தை அறுத்தது போல எல்லா காரியங்களையும், அதாவது எழுதுவதை கூட இடது கையால் தான் செய்ய வேண்டும், இல்லையா? ஆமா, 100க்கு 90 அப்படித்தான் அமைவது வழக்கம். சர்க்கார் தரப்பில் முன்பு உங்கள் சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லை. யுவர் ஆனர், ஐ ஹேவ் finished with this witness. மிஸ்டர் சந்திரசேகர், நீங்கள் ஏதாவது குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீரா? நோ மிலார்ட், எனக்கு தேவையில்லை. கால் த நெக்ஸ்ட் விட்னஸ். எனது அடுத்த சாட்சியம் மிஸ்டர் சொக்கப்பா. மிஸ்டர் சொக்கப்பா, உமது தூரபந்து மோகனாவின் பேரில் நீர் 50,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்து வைத்திருந்தீர், இல்லையா? ஆமா. அது சம்பந்தமாகத்தான் நீர் மோகனாவை குற்றவாளிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தீர், இல்லையா? ஆமா. எந்த வருடம், எந்த மாதம், எந்த தேதி அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக் கொள்ளப்பட்டது நினைவில் இருக்கிறதா உமக்கு?
அது நடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு தீபாவளி அன்னைக்குங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கு. உமது யூகம் சரிதான். நான் சொல்கிறேன், 1942 வருடம் தீபாவளி என்றுதான். அன்றுதான் நீர் குற்றவாளியை முதலாக சந்தித்தீர். அன்றுதான் நீர் மோகனாவை குற்றவாளிக்கு அறிமுகப்படுத்தினீர், இல்லையா? அதற்கு முன்பு குற்றவாளிக்கும் மோகனாவுக்கும் சந்திப்பும் தொடர்பும் இருந்ததுண்டு. இல்லை மிலாட், எனது நண்பர் துரும்பு விஷயத்தை துருவி துருவி ஆராய்கிறார். ஆம் நண்பரே, ஆண்டவன் தூணிலும் இருப்பானாம், துரும்பிலும் இருப்பானாம். அதை போலத்தான் உண்மையும் துரும்பில் கூட இருக்கும். Proceed. மிஸ்டர் சொக்கப்பா, மோகனா கொலை செய்யப்பட்ட தினம் உமக்கு மிக நன்றாக நினைவில் இருக்கும் என்று கருதுகிறேன், இல்லையா? அதை எப்படி மறக்க முடியும்? 1943 வருஷம் ஜனவரி மாசம் 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு ராத்திரி சுமார் 8:30 மணிக்கு நடந்துச்சு. சபாஷ், அதை உம்மால் மறக்க முடியுமா என்ன? நல்லது மிஸ்டர் சொக்கப்பா. குற்றவாளிக்கும் மோகனாவுக்கும் அறிமுகம் ஏற்பட்ட 1942 வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தீபாவளியில் இருந்து அவள் கொலை செய்யப்பட்ட அடுத்த ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் வரை எவ்வளவு நாட்கள் ஆகின்றன? நாட்கள் வந்து நான் சொல்கிறேன். நவம்பரில் 23, டிசம்பரில் 31, ஜனவரியில் 14, ஆக மொத்தம் 68 நாட்கள். அதாவது மோகனாவுக்கும் குற்றவாளிக்கும் அறிமுகம் ஏற்பட்டு 68 நாட்கள் தான் ஆகின்றன. ஆமா. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். நம் நண்பர் தவறான தகவலை கிரகிப்பதற்காக சாட்சி நோயை தூண்டுகிறார். ஆமா, தோன்றினால் தான் தங்கம், மூழ்கினால் தான் முத்து. இந்த சாதாரண உண்மையை கூடவா மறைக்க பார்க்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. யுவர் ஆனர், மோகனாவிற்கும் இதோ குற்றவாளி கூண்டில் நிற்கும் என் தந்தைக்கும் 68 நாள் சிநேகிதம் தான். நான் கேட்கிறேன், அவள் வயிற்றில் இருக்கும் 120 நாள் கர்ப்பத்திற்கு இவர் எப்படி பொறுப்பாளியாக இருக்க முடியும்? இதிலிருந்து மிக மிக நன்றாக தெரிகிறது, உண்மையில் கொலை செய்த அந்த மகாபாவியை மறைப்பதற்காக சர்க்கார் தரப்பு வக்கீல் தன் வானத்திறமை என்னும் முகமூடி அணிந்து ஜட்ஜ் ஜூரிகளின் மனதை குழப்பி அவர்களை தவறான அனுமானத்திற்கு திருப்பி நீதியின் கண்களை மறைத்திருக்கிறார். ஆமாம் நீதிபதி அவர்களே, இவர் தவறிவிட்டார். மோகனாவின் கழுத்தை கத்தியால் அறுத்த அந்த ஆசாமி கூட அந்தோ பரிதாபம், இந்த கணக்கிலே இமாலய தவறு செய்து விட்டார். ஆர்டர் ஆர்டர். The witness is examined, your honor. Mr. Chandrasekhar, நோ மிலாட். call your next witness. எனது மூன்றாவது சாட்சி மிஸ் வீணா தேவி. மிஸ் வீணா தேவி, 12 வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் சாட்சியம் கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது மோகனாவை கொலை செய்துவிட்டு ஓடிய நபர் இவர்தான் என்று, இல்லையா? ஆமா. அப்பொழுது மணி சுமார் இரவு 8:30 இருக்கும், இல்லையா? ஆமா, அப்பதான் மணிக்குண்டுல 8:30 மணி அடிச்சது. அந்த இருட்டில் ஓடிய நபர் இவர்தான் என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்? இது என்ன கேள்வி? அவர் ஓடும்போது ரஸ்தா விளக்கு வெளிச்சத்துல அவர் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். நீங்கள் சொல்வது வடிகட்டிய பொய் என்கிறேன் நான். இல்ல, நான் சொல்றது நிஜம். இல்லை, பொய். அன்றிரவு அந்நேரத்தில் தெருவிளக்குகள் எதுவுமே எரியவில்லை. இல்ல, எரிஞ்சது. அந்த பிரகாசத்துலதான் அவர் முகத்தை நான் நல்லா பார்த்தேன். மிஸ் வீணா தேவி, கடைசி முறையாக உங்களை நான் எச்சரிக்கின்றேன். நீதிமன்றத்தின் முன்னால் பொய் சொல்வது பெரிய குற்றம். நான் ஒண்ணும் பொய் சொல்லல. கணம் கோட்டார் அவர்களே, மோகனா கொலை செய்யப்பட்ட வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி என்று பெருத்த மழை, இடி, மின்னல் காரணமாக இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை திருச்சியில் தெருவிளக்குகள் எதுவுமே எரியவில்லை. இதற்கு ஆதாரமாக அன்றைய தின முனிசிபல் ரெக்கார்டை தங்கள் முன்னால் வைக்கின்றேன். பதில் சொல்லு. அன்று நீ கோர்ட்டில் கூறியது பொய் சாட்சிதான். அந்த இரவு நேரத்தில் உன்னால் அந்த கொலைகாரனை சரிவர பார்த்திருக்கவே முடியாது. மறுபடியும் அதே பொய்யை தான் சொல்ல போகிறாயா? இல்ல இல்ல, நான் அந்த ஆளை சரியா கவனிக்கலீங்க. கவனிக்காமல் பொய் சாட்சி கூறி உண்மை கொலைகாரனுக்கு உடந்தையாக இருந்தாய், இல்லையா? ஐயோ, எனக்கு என்ன தெரியும்? சொக்க பண்ண சொல்ல சொன்னாரு, நான் சொன்னேன். என்ன விட்டுருங்க. சபாஷ், அது போதும் எனக்கு. யுவர் ஆனர், I have finished with this witness. Mr. Chandrasekhar, மிலாட், அந்த சாட்சி ஒரு பெண் என்ற காரணத்திற்காக மன்னிக்க வேண்டுகிறேன். அதுதான் முடியாது. நீதிமன்றத்தில் பொய் சாட்சி கூறியதற்காகவும் அதை தூண்டிவிட்டதற்காகவும் வீணா, சொக்கப்பா ஆகிய இருவரின் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்க்காருக்கு தெரிவித்துக் கொள்ளப் போகிறேன். ஜஸ்ட் a word, மிலாட். குற்றவாளி இடதுகையால் கொலை செய்தானா வலதுகையால் கொலை செய்தானா என்பதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. இந்த சாட்சியங்கள் எல்லாம் பொய் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் கொலை செய்யப்பட்ட அந்த மோகனா 50,000 ரூபாய்க்கு இன்சூர் செய்து கொண்டிருக்கிறாள்.
ஒவ்வொரு முறையும் அதற்கு எவ்வளவு பிரீமியம் கட்ட வேண்டும்? அதற்கெல்லாம் அந்த ஏழை மோகனாவிடம் ஏது வருமானம்? நிலைமை அப்படி இருக்கும் போது இன்ஸ்பெக்டராய் வேலை பார்த்த இந்த குமாரசாமி இதை பற்றி ஏன் தலைமை ஆபீஸிற்கு ஆட்சேபனை குறிப்பு அனுப்பவில்லை? இவர்கள் இருவருக்கும் இருந்து வந்த கள்ள தொடர்பை குறிப்பதற்கு இந்த ஒரு பாயிண்டை போதும் என்கிறேன். அதை நான் மறுக்கிறேன். ஏழை மோகனாவிற்கு ஏழை குமாரசாமி அல்லாத வேறு எவனோ ஒருவன் பண உதவி செய்திருக்கிறான். யார் அந்த செல்வச்சீமான்? சிரித்து சிரித்து பேசி அவளுக்கு இடது கையால் கடிதம் எழுதியவனும் அவளது கழுத்தை இடது கையால் அறுத்தவனுமாகிய அந்த அயோக்கியன் யார்? அந்த சிகரெட் கேஸில் பொறிக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்தை தனது பெயரின் ஆரம்பமாக வைத்துள்ள அந்த அக்கிரமக்காரன் யார்? பணத்தை வாரி வாரி கொடுப்பதாக சொல்லி அவளை ஏமாற்றி அவள் வயிற்றிலே குழந்தையை கொடுத்த அந்த கொடுமைக்காரன் யார்? 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 கனம் கோத்தாளர்களே, இந்த உண்மையை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க எனக்கு ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடுக்க வேண்டுகிறேன். இதற்கிடையில் குற்றவாளியை ஜாமீன் விடுதலை செய்ய வேண்டும். குமாரசாமி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். குமாரசாமி ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். அம்மா, சுவாமி, எனக்கா விடுதலை? ஆமாப்பா. என்ன சார் இது அக்கிரமமா இருக்கு? இங்க இடம் வசதியா இருக்கு, என் மனசு நிம்மதியா இருக்கு, அதனால கண்டுபிடித்தேன் துப்பை அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதலாம்னு இருந்தேன் சார். சார் இப்ப என்ன வெளியில அனுப்பிச்சிட்டாக்க அந்த புஸ்தகமே எழுத முடியாது சார். என்னை இங்க வச்சுக்க முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் அந்தமானுக்காவது அனுப்பிச்சிடுங்க சார். யாரா ஃபூல்? என்ன கூப்பிட்டீங்களா சார்? ஓஹோ, உங்களை சொன்னாரா? சார், என் லைஃப்ல நான் அந்தமான எப்ப சார் பார்க்க போறேன்? இதுதானே சார் சான்ஸ். 59 இவனை வெளியே விட்டு தள்ளப்பா. சார், என்ன ஒண்ணு தள்ள வேண்டாம், நானே போயிடுறேன் சார். மாப்பிள கொஞ்சம் பொறுத்துங்க, நானும் விடுதலை ஆயிட்டு உங்க கூட வந்துடுறேன். நீர் இப்ப ஒண்ணு வர வேண்டாயா, மீச முளைச்சப்புறம் வரும். வர்றேன் சார். மாப்பிள ஓ, வந்துட்டியா? இந்தாப்பா நீ கேட்ட ஃபைல். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. சக்கர், நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது என் மூளை சும்மா கட 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 கடன்னு வேலை செஞ்சு இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஐடியாஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு சொல்றேன் கேளு. அப்பா, ஐடியா மாஸ்டர், எனக்கு இப்ப ரொம்ப அர்ஜென்ட்டா வேலை இருக்குது. தயவு செய்து நீ கொஞ்சம் போயிட்டு வரியா? சங்கர், ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? இத பாரு, நீயே வந்து என்கிட்ட ஐடியா கேட்க வேண்டிய சமயம் வரும், அப்ப உன்னை நான் பேசிக்கிறேன். ஐயா சாமி, குட் நைட். Mr. Shankar, call your next witness. Your Honor, எனது கடைசி சாட்சி இந்த இரு கடிதங்கள் தான். இந்த கடிதம் கொலை செய்யப்பட்ட மோகனாவின் அறையிலிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இந்த கடிதம் நேற்றுதான் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. I object, my lord. இந்த கடிதம் என்னவென்று பார்ப்பதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அமைதி நண்பரே, அமைதி. உங்கள் முன்பாக கனம் கோத்தார் அவர்கள் இதை பார்க்கட்டும். ஆமாம், இவை ரெண்டும் ஒரே கையெழுத்து தான். மிஸ்டர் சங்கர், இதை எழுதியது யார்? சொல்கிறேன். 12 வருஷங்களுக்கு முன்னால்
எவன் மோகனாவிற்கு அந்த கடிதத்தை எழுதினானோ, எவன் அவளை கடுத்து கற்பவதியாக்கினானோ, எவன் தன் குற்றத்தை களங்கத்தை இருப்பதற்காக அவளது அழகு மணிக்கழுத்தை அறுத்தானோ, எவன் இந்த வழக்கில் இருந்து தப்புவதற்காக நேற்றிரவு என்னை கொலை செய்ய முயன்றானோ, எவன் இந்த கேசுக்கு சொந்தக்காரனோ, அவன் அந்த அற்ப புத்திக்காரன், மனித போர்வையிலே உலவிக் கொண்டிருக்கும் அந்த மிருகவெறி பிடித்தவன், அவன்தான் கொலைகாரன், அவன்தான் கொலைகாரன். கணம் கோட்டார் அவர்களே, நீங்கள் அவனை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதோ காட்டுகிறேன். இவன்தான் சி என்பதை தன் பெயரின் ஆரம்ப எழுத்தாக கொண்டுள்ள சந்திரசேகரன். இவன்தான் கன்னிப்பெண் மோகனாவோடு நல்ல உறவு கொண்டு அவளை கடுத்து கற்பவதியாக்கி அவளை கொலையும் செய்திருக்கிறான். இவன்தான் நேற்றிரவு என்னை கொலை செய்ய முயன்றதோடு அல்லாமல் தடுக்க வந்த என் தந்தையையும் குத்திவிட்டு தற்காப்புக்காக நான் திருப்பி தாக்கிய போது தன் கையில் காயம் பட்டு ஓடி இருக்கிறான். இதோ பாருங்கள் இந்த காயத்தை, இதோ பாருங்கள். பாதுகாப்பளிக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்ந்தால், துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம் செய்ய வேண்டிய பகவானே அதை பார்த்துக் கொண்டிருந்தால், இந்த உலகத்தில் நீதி எங்கே, நேர்மை எங்கே, உண்மை எங்கே எங்கே? மிஸ்டர் சங்கர், விரும்பத்தகாத இந்த சூழ்நிலை ஏற்பட்டதற்காக நாம் அனைவருமே வருந்த வேண்டியவராக இருக்கிறோம். பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் சந்திரசேகர் அப்பதவியில் இருக்கும் எல்லோரையுமே இழிவுபடுத்துவதை போல் நீதியின் பாதையை திருப்பி விட்டார். கொலை செய்தவரை சட்டம் சும்மா விடாது. நமது இளம் வக்கீல் தனது ஊக்கத்தினாலும் விடாமுயற்சியினாலும் குமாரசாமி நிரபராதி என்பதை சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபித்து விட்டார். இதை நான் சர்க்காருக்கு தெரிவித்து விடுகிறேன். மிஸ்டர் சங்கர், அரசாங்கத்தின் மறு உத்தரவு வரும் வரையில் உங்கள் பிதா உங்களிடமே அதே ஜாமீனில் இருக்கலாம். அம்மா, அம்மா, வெற்றி, வெற்றி! அப்பா, நீங்க நிரபராதின்னு நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கிட்டது. நேத்து உங்களை குத்திட்டு ஓடி போன அந்த சந்திரசேகரன் தான் மோகனாவை கொலை செய்தவன்னு நிரூபிச்சாச்சு. ஆமா, நீங்க நிரபராதி, 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 நீ நிரபராதி, நீ நிரபராதி. அப்பா, மகனே, மகனே, இவ்வளவு நாளா கொலைக்காரங்கிற சொல்லு என் உணர்ச்சி எல்லாம் கெடுத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது என் வாயை பூட்டி வச்சிருந்தது. இப்ப நான் நிரபராதி, நிரபராதி. இனிமே எனக்கு உலகம் இருக்கு, மனைவி இருக்கா, மகன் இருக்கா, எல்லாம் இருக்கு. என் கண்ணே, கல்லுடைச்ச இந்த கையாலே உன்னை கட்டி அணைக்க முடியும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேடா. அப்பா, என் செல்வமே, உன்னை மகனஞ்சதற்கு நான் பெருமைப்படுறேன்டா, நான் பெருமைப்படுறேன். எல்லாத்துக்கும் காரணம் அம்மாதான். அவங்கதான் இதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு வேண்டிய தைரியத்தையும் பலத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. உங்க அம்மா ஒரு புண்ணியவதையை மனைவியை அடைஞ்ச நான் பாக்கியசாலியட, பெரிய பாக்கியசாலி. அப்படி எல்லாம் சொல்லி எனக்கு இல்லாத பெருமையை கொடுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான். அதுவும் தப்பம்மா. இல்லைன்னா விவரமே எனக்கு தெரிஞ்சிருக்காதே, அதான் எல்லாம் காரணம். ஆமாப்பா, எப்படியோ எல்லாருமா சேர்ந்து எனக்கு நல்ல தீர்ப்பு வாங்கும். இனி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல முடிங்க. இனிமே நம்ம பொறுப்பு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதானே. அப்படியே அப்படியே